Hi friends, welcome to Ruba garden. ரோஜா செடிகளில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடி. ஸோ எவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ மொக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். செடியும் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆரோக்கியமான செடிக்கும் கலர்ஃபுல்லான பூக்கள் கிடைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா மோர் தென் 1 year ஆகுது. ஒரு 4-5 வெரைட்டி செடி வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த உரம் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த உரத்து மூலமாக நல்ல வந்துட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல டார்க்காக இருக்குது, பூக்களோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய துளிர்கள் வந்து வைக்கும். ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கவனிப்பு இருந்தால் தான் நிறைய வந்து பூக்கள் பூக்கும், இல்லைனா வந்துட்டு அது சீக்கிரமே வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நிறைய பூக்கள் பூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 2-3 வீடியோஸ் வந்து டிப்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ரோஸ் பிளான்ட்டில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா மண்கலவை தான். ஸோ நம்ம மண்கலவை வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட செடியும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து எதெல்லாம் உரமாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ தூள், அதுக்கப்புறம் வந்து காஃபி பொடி, இதெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து உரமாக கொடுப்போம். அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணிலாம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழத்தோலை வந்து தண்ணியில் போட்டு வச்சு அதை வந்துட்டு ஒரு 2 days கழித்து லிக்விடை வந்துட்டு செடிக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக பெருசாக கிடைக்கும். ஸோ நார்மலாகவே இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருப்போம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து நாங்கள் வந்து 3 month ஒன்ஸோ இல்லை 2 month ஒன்ஸோ வந்து கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஆகும். 1 week வரைக்கும் நம்ம புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். சில சமயம் வந்து அதில் வந்து புழுக்கள் வச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு அது கூட கலந்து வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி புழுக்கள் வைக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியல. நான் ரெகுலராக வந்துட்டு அந்த காஃபி பொடி, டீ பொடிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் பூக்கள் வந்து நிறையா கிடைக்க மாட்டுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்தலாம். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வந்து கொடுக்கும். இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா 2 weeks ஒன்ஸுக்கு நாங்கள் ரெகுலராக வந்து எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்குமே வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள். நம்மளுக்கு வந்து புளிக்க வைக்க தேவையில்ல, டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சமான குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணாலும் போதும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு தீவனம் இருக்கும் இல்லையா, அந்த கடையில் வந்துட்டு இது நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கும். இது வந்து எல்லாமே, அதாவது மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் வந்துட்டு கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே கலந்து தான் இதில் வந்துட்டு தீவனமாக வருது. ஸோ இதில் வந்துட்டு எல்லா சத்துக்களுமே இருக்கும். இதை வந்துட்டு நம்மளுக்கு 2 பீஸ் வந்துட்டு ஒவ்வொரு ரோஜா செடிக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து வச்சாலே போதும், இல்லை 2 weeks ஒன்ஸ் வச்சாலே போதும். நல்ல வந்துட்டு ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கும். அதே மாதிரி நல்ல க்ரோத் இருக்கும். நம்ம வந்து அதிகமான அளவு வந்து கொடுக்கக்கூடாது. தீவனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. செடி வந்துட்டு காஞ்சு போயிடும். ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மண்ணை கிண்டி விட்டுட்டு 2 பீஸ் மட்டும் வச்சா போதும். இது வந்து எறும்பு அரிச்சிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வராது. இந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து தண்ணியில் கரைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு எறும்பு வந்துடும், எலி வந்து நோண்டிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம பயப்படாமல் இதை வந்து வைக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே இந்த பொருளை நம்ம வந்து வாங்கிட முடியும். அதே மாதிரி நம்ம கம்மியாக வைக்கிறதுனால இது ஒரு 5 month வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ வாங்கினாலே 5 month வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இதான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உங்கள் ஏரியாவில் இது வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும்
நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து இதை வைக்கலாம். நல்லா வந்து ஒரு ஊட்டச்சத்தாக இருந்து நம்மளுடைய செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.